ஹாய் ஹலோ கியூட்டீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல் ரோபலெக்ஸில் என்ன கேமுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு பவர் யார் வேணாலும் எடுத்துக்கலாம். அதில் நான் வந்து ஐஸ் பவர் எடுத்திருக்கேன். இப்போ பக்கத்தில் ஒரு வீடு இருக்கா, அவங்க வந்து ஒரு பவர் தண்டரு, லாவா, அந்த மாதிரி ஒரு பவர் இருக்கும். நம்ம இந்த மாதிரி இந்த மிஷின்லேருந்து காசு வர்றதை வச்சு ஒன்று ஒன்றா போட்டு பெரிய பில்டிங்காக கட்டி இந்த கேமை முடிக்கணும். இதுதான் அந்த கேமோட கான்செப்ட். இப்போ நான் அதில் எடுத்தேன்னா இந்த ரெட் கலரில் காட்டுறதுல போட முடியாது. மேலே காசு காட்டுறதுக்கு பாருங்க எவ்வளோ, சைடில் இந்த காசுலாம் இருக்கும். இதுக்கு இவ்வளோ தேவை. இந்த சைடில் உள்ளதெல்லாம் கண்டுக்காய்ங்க. இதை வந்து அவனுங்களா காசு பிடுங்குறதுக்கு, நம்ம சொத்தை அழிக்கிறதுக்கு அங்கே வச்சுருக்கானுங்க. இதில் வந்து இப்போ நம்ம காசு போட்டு ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணி ஃப்ளோராக கட்டி நம்மளுக்கு ஒரு சேஃப் அண்ட் செக்யூரிட்டி இருக்குது. எவன் வேணாலும் நம்மளை வந்து அடிப்பான், நம்ம ட்ரான்ஸ்ஃபரும் ஆகலாம். இதில் யாரெல்லாம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நான், யாசின்னு, இன்னும் 2 பேர்கள் இருக்கார்கள். அவங்களாம் வருவாங்க. நம்ம யாசின் யார் பார்த்திங்கன்னா டெக்னாலஜி, அதாவது வெப்பன்ஸு. டெக்னாலஜினா என்னன்னு தெரியுமில்ல, அந்த மாதிரி கடை இருக்குது. பக்கத்தில் தான் அவர் இருக்கார். அவர் டெக்னாலஜின்னு. அவரும் இப்போ நம்ம ஒரு கேட்டை வாங்கி போட்டாச்சு, அவனும் உள்ளே வர முடியாது. அது கொடுத்தா தான் ஓப்பன் பண்ண முடியும். 45, 75 அந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது. கொஞ்சம் கம்மியான காசு தான் வரும். இதான் நம்ம யாசின்னு. பாருங்கள் எப்படி இருக்காருன்னு, ட்ரான்ஸ்ஃபர் ஆகி ஒரு பயங்கரமாக இருக்காரா நம்ம யாசின்னு. இதான் பாருங்கள் எப்படி இருக்காருன்னு பாருங்கள். டெக்னாலஜிக்காரர் மேலே எழுதியிருக்கு பாருங்கள், டெக்னாலஜின்னு. நம்மளும் இப்படி மாறுவோம் கைஸ், கவலைப்படாதீங்க. மாறுவோம், கன்ஃபார்ம் மாறுவோம். ஃப்ளோரன்ஸ் எக்யூப் பண்ணிட்டேன். வெப்பன் எடுத்துட்டோம். முதல்ல வெப்பன் எடுத்துருவோம். எக்யூடா வந்துட்டு வெப்பனை பாருங்கள். ஐஸ் கட்டி வெப்பன். நம்ம ஐஸு முதலே சொல்கிறேன். நம்ம ஐஸ் இன்னும் 2 ஃப்ரெண்ட்ஸுங்களாம் இருக்காங்க. அவங்க என்னென்னு நம்ம பார்ப்போம். 10 லைஃப் போகுது. அவர் வெட்ட சொன்னார், எவ்வளோ லைஃப் போகுதுன்னு வெட்டிட்டேன். 10 லைஃப் போகுது. அப்போ எல்லாம் எவ்வளோ காசு ஆமாம் மாதிரி ஆயிடுது கைஸ். 1K வச்சுருக்கோம். இப்போ என்ன வாங்கலான்னா எதுவும் வாங்க முடியாது. ஏன்னா 1K 1500 இருக்குது. இன்னும் நம்மகிட்ட 500 கிட்ட காசு வேணும். ஆமாம் மாதிரி ஏறுது. எப்படியா ஃபாஸ்ட்டாக ஏறணும். அடிச்சிட்டோம் அவர் தெரியாமல். இன்னும் கொஞ்சமாக காசு வருது. இப்போ நான் என்னத்தை கெட்டேன், இந்த 2த்தையும் கெட்டி அதுக்கப்புறம்லாம் ஃப்ளோரை போட்டு அடுத்த ட்ராப், நம்ம இந்த ட்ராப்புன்னு ஒன்று போட்டிருக்குல்ல, அதில் நம்ம போட்டால் மட்டும்தான் நம்ம அதிக காசு டக்குன்னு ஏறும். அதுக்கு முதல்ல நீங்கள் இந்த கேம் விளாண்டிங்கன்னா அந்த இதை போடுவேன். இந்த கேம் பேர் என்ன, என்வரான்மெண்ட் பவர் ட்ராப்பின்ஸ்னுமோ இருக்கும். ஆனால் என்வரான்மெண்ட்டுன்னு போட்டுருங்க, வந்துடும். எலமெண்ட்ஸ்ன்னு இருக்கும். எலமெண்ட்ஸ் போட்டிங்கன்னா அந்த கேம் வரும். நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஃபன் பண்ணலாம். பக்கத்தில் வீடு கட்டி அவரே சுட்டு விளாட்லாம். நம்ம ஃப்ரெண்டோட வீடை பாருங்கள், பக்கத்தில் ப்ளூ கலரில் பெருசாக கட்டிட்டார். எல்லார் வீடுமே ஒரு கலர் இருக்கும். அவங்கவுங்க எடுத்துருக்கிற பவரை பொறுத்து ஒரு கலர் இருக்கும். நம்மளுக்கு ஐஸு, என்னத்துக்கு நான் ஐஸ் எடுத்துன்னு எனக்கும் தெரில. என் ஃப்ரெண்டு தான் எடுத்து கொடுத்துட்டான் தெரியாமல். 360. நம்ம 1K இன்னும் கொஞ்சம் 500 கிட்ட எடுக்கணும். அப்போ தான் நம்ம அடுத்தடுத்த லெவலுக்கு போக முடியும். ஆமாம் மாதிரி வருது. என்னமோ ஆச்சு. இன்னமும் ஆச்சு இல்லை, லாங் ப்ரெஸ் கொடுத்தா என்னமோ ஆகுது. சரி, இதா இப்படி யாருன்னு நான் என்ன செய்கிறது? போட்டுருவோம் வாங்க. அவ்வளோதான், போட்டாச்சு. தெரியாமல் அதுக்கு போட்டனே, ஹேர் ட்ராப்புக்கு விடாமல். ஐயோ லாவா. ஐயோ நம்ம வீடை நான் சொன்னலுக்கு முதல்ல அவனால் அழிக்க வருவான்னு. இந்த வந்துட்டானா, நம்மளே கொஞ்சம் தான் கட்டியிருக்கோம். அதுலேயும் மண்ணை போட்டானுங்க, நெருப்பை போட்டானுங்க. நம்ம ஃப்ரெண்டு நம்மளை காப்பாற்ற வரனாரு. அவரும் அட்டாக் பண்ணி நம்மளை காப்பாற்றிட்டு தான் இருக்கார். ஆனால் தெரியல, இன்னல பென்டனில் வர மாதிரி ஆக்கிட்டீங்க. ஏப்பா பணம் எடுக்க முடியல. வா வரமாட்டிக்கு பணம் வா. என்னம்மா இது ரரிட்டோ மாதிரி போகுது. இது அப்பப்போ இந்த அவனுங்க வேறு மண்ணெல்லி போடுற மாதிரி ஊடையில் கொண்டு விட்டுட்டுருக்கானுங்க. இப்போ நம்மகிட்ட 2047 ரூபாய் இருக்கிறது. வால்ஸ். ஐயோ இதெல்லாம் பச்சை கலரில் காட்டுறேன்னா அதில் போய் போட்டுக்கிட்டு இருக்கேன். ட்ராப்ஸுக்கு முதல்ல போடணும். இது நான் வந்து வீடியோ தனியாக வாய்ஸ் தனியாக தான்றேன். முதல்ல எனக்கு ட்ராப்ஸில் எப்படி போடணும்னு தெரியாது. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு போகும்போது தான் நம்ம யாசின்னு சொன்னார் ட்ராப்ஸ் போடணுன்னு. அதனால் இதில் நான் ஏதோ ட்ராப்ஸுக்கு போடலன்னு சொல்லி சமாளிக்கேன். உங்களுக்கே தெரியும். எவனா அடிக்கா, அந்த மெசேஜ் வேறு எப்போனாலுமே வந்துடும் கைஸ். அதனால் சமாளிக்க தெரியும். அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் சமாளிக்க மாட்டேன். நம்ம யாசின் வந்திருக்காரு நம்ம வீட்டுக்கு. சரி என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். வந்துட்டு தாவரம். அவனால் அவ்வளோட்டு ஆக முடியுது. நம்ம ஒரு நாள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் கைஸ். என்ன போட்டிருக்கு, பலூனு 100 இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் இன்வைட் பண்ணலான்னு போட்டிருக்கு. எல்லாமே இது எதுவுமே போட முடியாது, காசு காட்டுது. உண்மையான காசு கொடுக்கணும் இதெல்லாம் போடுறதுக்கு. ரொம்ப கஷ்டம் ப்ரோ. அதுக்கப்புறம் என்னது, எவ்வளோ வேணும்? 5000.
எடுத்துட்டோம், பவர் எடுத்துட்டோம், ஃபாரஸ்ட் ஃபயர் பால் எடுத்துட்டோம். இது போட்டோம், ட்ராப்ஸ் போட்டோம். இப்போ வேகமாக நம்மளுக்கு காசு ஏறும். பாருங்கள் எப்படி ஏறுதுன்னு. இப்போ 0வா திரும்பி பார்க்கும்போது இப்போ திரும்பும்போது எவ்வளோ இருக்கும் நீங்களே வெளியே வர முடியல. நான் ஓப்பன் பண்ணி வரலாமோ? இப்படி வரலாமா? சரி. நம்ம ஃப்ரெண்டு கூப்பிட்றாரு, ஏன்னா அவர் மாதிரி மாறணுமா, அதுக்கு வீட்டில் மாறலாமா. பின்னாடி வர்றது நம்ம இன்னொரு ஃப்ரெண்டு கிராவிட்டின்னு என்னமோ இருக்கும். இது வந்து அடிக்கான் நம்ம ஃப்ரெண்டு ஒன்றை அடிக்க கொஞ்சம் இருமிக்கிறேன். ஒன்றும் இல்லை. இப்போ மேலே ஒரு வீடை பாருங்கள் கைஸ், டெக்னாலஜர் வீடை பாருங்கள். இந்த மாதிரி நம்மளும் ஆகுறோம் கைஸ், ஆகுறோம். எங்கேயோ போய் மாறச்சோம் நான். எங்கே இருக்குது? எங்கே இருக்குது? எங்கெல்லாம் இருக்குது? வாழை காட்டில் வா காட்டு. இது வேறு. அப்போ குவாடலி பிடிச்சிட்டு நெருப்பு பிடிச்சிட்டு போகிறோம். ட்ரான்ஸ்ஃபரேஷன் இந்த இருக்கா? என்ன தொங்குறான்? ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கீழே என்னமோ ஆகுதே. நம்ம பவரை வேறு யூஸ் பண்ணி தொலைஞ்சிட்டோம். ஃபாரஸ்ட் பயிர் போல் அவ்வளோதான் மாற போகிறோம். ஐஸ் கட்டி மனுஷன். இப்படி தான் இருக்குமா? எவ்வளோ பெரிய முடி, ப்ளூ கலரில் கட்டியாக இருக்குமே, பயங்கரமாக இருக்கே. நம்மளும் மேலே போய் நம்மளுக்கும் ட்ரான்ஸ்ஃபரேஷன் எடுக்கணும். இவருக்கு தான் கைஸ் இந்த ரோப்ளக்ஸை பற்றி எல்லாம் தெரிஞ்சிருக்கு. ஏன்னா அவர் யூடியூப்பில் பார்த்தே எல்லாம் என்ன கேம்லான்னா அவர் தான் நம்மளுக்கு ஐடியா கொடுப்பாரு. அவருக்காண்டியே ஒரு லைக் போடுங்க, நம்மளுக்கு காசு நிறைய ஏறுது கைஸ். அதுக்காண்டியே அவருக்கு ஒரு லைக்கை போட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் நம்மளுக்காண்டி பண்ணிடுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோ பண்ணால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த என்ன வீடியோ போடணுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். 2 வாட்டி சொல்லுவேன், ஏன்னா அப்போ தான் பதியும். ஆமாங்க பதியும். இப்போ நல்லா நம்ம ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிட்டோம். இப்போது எவ்வளோ நிமிஷம்னா அந்த வீடியோ ரொம்ப நிமிஷம் இருக்கும். யாரும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னு பார்ப்போம். வியூஸ் கூடுறது. இந்த எவனா என் வீடு அடிக்கணும்னு வரான். லாவா வர்சஸ் ஐஸ் ஃபைட் போயிட்டுருக்கு. நான் பெரிய ஆளாக வந்தேன்னு வைங்க அப்படின்னா அடிச்சிடுவேன். காசு பெருசாக டக்குன்னு ஏறுது. நம்ம எல்லாத்தையும் டக்குன்னு வாங்கணும். நம்ம இன்னும் கீழ் ஃப்ளோரை கூட முடிக்கலை. அதுக்கப்புறம் தான் மேலேயே போகணும். டக்குன்னு கீழ் ஃப்ளோரை முடிக்கணும். எப்படி முடிக்க போகிறோன்னு தெரில. இவ்வளோ காணுங்க என்ன. சரி வாங்க, இப்போ எவ்வளோ காசு இருக்குதுன்னு போய் பார்ப்போம். எடுத்துட்டோம், காசு எடுத்துட்டோம். நம்மகிட்ட இப்போ எவ்வளோ இருக்குன்னா, இப்போ நம்ம எவ்வளோ இருக்குன்னா 8097 ரூபாய்கள் இருக்கிறது. அங்கே பாருங்கள், கவுண்டவுனில் நிறைய ஏறிட்டுருக்கு. அந்த ஆட்ராப் மூலமாக தான் இவ்வளோ ஏறும். நம்ம இப்போ கூடிய சீக்கிரத்தில் பணக்காரன் ஆகிறது எப்படின்னு இதில் பார்ப்போம். பார்ட்டும் வரும் கண்டிப்பாக பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் லைக்கான ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும் பார்ட் 2க்கு. அப்புறம் நம்ம இன்னும் நிறைய வீடியோ போட்டிருக்கோம், அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். நல்ல ஃபன்னியான வீடியோஸும் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீ ஃபயர் கேம் வந்து கூடிய சீக்கிரம் விளாடுவோம். ஒரு 2-3 ஃப்ரீ ஃபயர் வீடியோ கிடக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் ஃப்ரீ ஃபயரே விளாடலை அவ்வளோவா. நம்ம கில்டில் சேரணும்னா நான் ஒரு ரூம் மேட்ச் பண்ணேன். அது கூடிய சீக்கிரத்தில் நம்ம வச்சுருவோம். இந்த வீடியோவுக்கு ஒரு 100 வியூஸ் போயிட்டுனா நான் அந்த ரூம் மேட்ச்சில் கூப்பிட்றேன். அந்த 100 வியூஸ் போகிறவங்களும் இந்த வீடியோ பார்த்தவங்க கீழே ஐம் ஜாயின் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஐடி நேமையும் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. எல்லார் ஐடியும் நான் பின் பண்ணி அதுலேருந்து வரிசைக்கு ஒரு 30 பேரோ ஒரு 20 பேரோ எடுப்பேன். அதிலேருந்து நான் வந்து என் ஐடியை கொடுப்பேன். அவங்க கமெண்டில் உங்கள் ஐடி எடுப்பேன். நான் என் ஐடி என்னென்னு உங்களுக்கு தெரியும். அந்த ஐடியை பார்த்து நீங்கள் அதில் வந்து ரெக்வஸ்ட் கொடுத்து நான் உங்களுக்கு ஒரு ரூம் மேட்ச் வைப்பேன். உங்களுக்குள்ளேயே ஒரு ரூம் மேட்ச் வைப்பேன். அதில் நல்லா ஜெயிக்கிறவங்க ஒரு 20 பேரில் ஒரு நல்லா ஜெயிக்கிறவங்கள தூக்கி அதில் எத்தனை பேர் நல்லா விளாண்டுருக்கீங்களோ ஒரு 15 பேர் 10 பேர்கிட்ட செலக்ட் பண்ணுவேன். மிச்சம் இதில் ரிஜெக்ட் ஆகிறவங்கள வந்து நான் இன்னொரு கில்டு உருவாக்கி அதில் சேர்ப்பேன். அதில் நீங்கள் சேர்ந்து நீங்கள் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு ஒரு பரிசு. ஐயோ எவனோ வந்துட்டான், உலகத்தையே அழிக்க நம்ம ஆள் வந்துட்டாப்பில், நம்ம பாஸ் வந்திருக்கான். அவனை நம்ம கொண்டோன்னா நம்மளுக்கு நிறைய காசு கிடைக்கும். ஆனால் அந்தளவுக்கு நம்ம டைமில் பேசிக்கிட்டே நான் எத்தனை ஃப்ளோராக கட்டிட்டேன்னு நினைக்கேன். நீங்கள் வீடியோ பார்த்தவங்க எத்தனை ஃப்ளோர் கட்டிக்கணும். நம்ம பாஸை போய் அடித்தோன்னா நிறைய காசு கிடைக்கும். வாங்க பாஸ் அடிக்கணும். டுங்கு பவர் இருக்குல்ல, வாழை பார்ப்போம். உன்னை ஐஸாலே கொள்றேன் ஃப்ரீஸ் ஆக்கி. நம்ம ஃப்ரெண்டாக அடிக்க வந்திருக்காரு. ஏம்மா என்ன இவ்வளோ பெரிய ஊக்குவோம், ஜெயிண்ட் மாதிரி இருக்கான். எந்த வாங்கிக்க எந்த வாங்கிக்க வாங்கிக்க என்னமோ ரெட் ஆகிட்டு இங்கே இருக்கிறதே சேஃப் இல்லை. ஓடிடும் வெளியே அப்பாடி. லைஃப்பை குறைச்சிட்டான். 13 லைஃப் தான் இருக்குது. அங்கே பாருங்கள், கீழ் வாக்கில் ஒன்று காட்டுது பாருங்கள். ஐயோ என் வீடு எங்கே போச்சு? தொலைச்சிட்டேன்னா என் வீடை சூப்பர். வீடை தொலைச்சிருந்தா எவ்வளோ வீடு இவனுங்கெல்லாம் ஒரு பவர் கைஸ். பயங்கரமாக இருக்குது இந்த கலர்லாம். நம்ம தான் ஏதோ ஒரு கலர் வச்சுருக்கோம்னு நினைக்கிறேன். எங்கே இருக்கு என் வீடு? யாசின் வீடு ப்ளூ கலரில் இருக்கும், அதுக்கு வீட்டில் லைட் ப்ளூ இருக்கும். யாசின் வீடை யாசின் வீடாக தான் இருக்குது ப்ளூ கலரு.
குட்டிகான் இருக்குது நடுவில். இன்னொரு ஃப்ரெண்டும் நம்ம தான் ஒரு வயலட் கலர் நம்ம ஃப்ரெண்டு தான். இங்கிட்ட நம்ம யாசி நிற்காப்புல. சரி வாங்க உள்ளே போவோம். அப்பா எவ்வளோ காசு, அம்மா 10,000 எடுத்துட்டோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ காசு. இந்த ஏர்ட்ராப் மூலமாக தான் நம்மளுக்கு நிறைய காசு கிடைக்கும். நான் என்ன கோட்டித்தனமாக அதை தான் நான் கடைசி ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்கேன் அந்த வீடியோ ஃபுல்லாகவே. இன்னும் ஸ்டக் ஆகிட்டே இருக்குது, அப்பப்போ எரிச்சலாகுது. சரி வாங்க இப்போ இந்த மேலே ஃபுல்லாக உள்ள எல்லாத்தையுமே நம்ம இப்போ அப்டேட் பண்ணணும். அது ரொம்ப 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 கஷ்டம். நான் சொல்கிறதோட ஈஸியாக இப்போ நான் பண்ணி காட்டுறேன். ஆனால் இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா எவ்வளோ காசு மேலே கீழே இறங்கி வர முடியல. நம்ம அது வரைக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி இப்போ ட்ரான்ஸ்ஃபரேஷன் வாங்கி போட்டோம். இதெல்லாம் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது யாசின் வீட்டில் நம்ம ஆகணும் தெரியுமா. இப்போ அவர் வீட்டு வரைக்கும் நம்ம போத்தாலும் இப்போ செத்தாலும் நம்ம இந்த யூபியில் மாறிக்கலாம். நம்மளால் இப்போ மாற முடியாது. ஏன்னா நம்ம அவர்கிட்டே மாறிட்டோம். இன்னும் அப்டேட் ஆகலாம்னு நான் நினச்சேன். ஆனால் அவர் மாற முடியான்ட்டார். சரி வாங்க, நம்மளுக்கு தான் இன்னொரு பவர் இருக்குது. நம்மகிட்ட இன்னும் நிறைய பவர் கீழே வரும். அதை எக்யூப் பண்ணி நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணால் அதுதான் நம்ம பவரு. பாஸ் அடிக்கலாம், இல்லை அவன் வீட்டுக்குள்ளேயே பூந்து அவனை போட்டு அடிக்கலாம். கீழே விழுந்துட்டேன். எங்கிட்ட போய் யாரையும் அடிக்கலாமான்னு பார்க்கேன். இப்படி வாசலில் நிற்போம். யார் நம்ம ஃப்ரெண்டு தான் கைஸ். நான் சொன்னேன்ல கிராவிட்டின்னு ஒருத்தன், வெளியே தான் ஓப்பன் பண்ணி விடுவோம். அப்போ தான் இல்லை உள்ளே வந்து செத்துருவாங்க. கிராவிட்டி வாங்க 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 ட்ரான்ஸ்ஃபர் வா மேலே வா. இல்லை மேலே வாழ இல்லை என்னன்னா இல்லை வா. வந்துட்டேன் வா 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 வந்து ட்ரான்ஸ்ஃபர் எப்படி இருக்கான்னு பார்ப்போம். கிராவிட்டினா என்ன வயலட் கலரில் வருமாங்கும். பேர் வயலட் கலருக்கு அதை பொறுத்து சொன்னேன். கோட்டெலாம் போட்டு பயங்கரமாக இருக்காப்லையே. செம சரி போங்க உங்கள் வேலையை போய் பாருங்கள். அதுதான் ஒரு வீடு வயலட் கலரில் இருந்துச்சுல. 8,000 ஏறிட்டு சூப்பரு. 11,000 வச்சுருக்கேன். கீழே எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். இனிமேல் நம்ம வேலை ஃபுல்லாகவே மேலே தான். 60 ப்ளஸ்ன்னு வந்துக்கிட்டே இருக்குது. நல்லா காசு எடுத்துடும். எல்லாமே இங்கே வாங்கியாச்சா. சுற்றி இங்கே எல்லாத்தையும் வாங்கியாச்சு. மேலே போவோம். என்னெல்லாம் இருக்கோ அதை முடிச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு ஃப்ளோரு, அதுக்கு மேலே ஒரு ஃப்ளோரு. அதோட கேம் முடிஞ்சு அப்புறம் வேறு எந்த பவர் வச்சு விளாட்லாம். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வேறு என்ன பவர் வச்சு விளாட்லான்னு. நான் அந்த பவரை சூஸ் பண்ணிடுறேன். ஆனால் என்மி டக்குன்னு அதை சூஸ் பண்ணிடக்கூடாது. வேணால் இப்படி பண்ணுவோமா, நம்ம ஸ்பின்னில் போட்டு, அதாவது ஒரு வீடியோ போடுறேன், ஸ்பின்னில் போட்டு ஸ்பின் கொடுத்துட்றேன். எனக்கு என்ன வருதோ அதை நான் விளாடுவேன். அப்படி விளாடுமா? யாரெல்லாம் அதுக்குன்னா அப்படி விளாடணுமோ ஸ்பின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் சொல்கிறதுனா யூ அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். யூ இல்லை மீ அதை எப்படியா கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், இங்கே முடிச்சிட்டோம். ட்ராப்ஸ். நான் ஒரு கோட்டையை நிரூபிக்கிச்சிட்டே தான் இருக்கிறேன். ஏன்னா நான் எனக்கு முன்னாடி இந்த கேமோட கான்செப்ட் புரியல. இது ஃபஸ்ட் டைம். அவர் தான் எனக்கு சொல்லி தந்தார். யாசின் தான் எனக்கு சொல்லி தந்தார் இப்படி விளாடணுன்னு. அதனால தான் இப்படி விளாட்றேன். சரி இப்போ நிறைய காசு வரும். இப்போ நம்ம இங்கே ஒரு ஏர்ட்ராப் வச்சுருக்கோமா, மேலே இன்னொரு ஏர்ட்ராப்பை முடிச்சிட்டோம்னா அந்த ஏர்ட்ராப்புக்குள்ளே காசும் கீழே வரும். இந்த ஏர்ட்ராப்பை சேர்ந்து காசு எக்ஸ்ட்ரா ஆகும். ஒரு ஃப்ளோரில் அந்த ஏர்ட்ராப் வச்சு நம்ம கட்டிட்டோம்னா ஈஸியாக. கதவை பூட்டாமல் வச்சுருக்கேன். கதவை க்ளோஸ் பண்ணிடுவோம். அவ்வளோதான், க்ளோஸ் பண்ணியாச்சு. என்னமோ சாப்பிட்டு காட்டுது, எல்லாமே இது மாதிரி காட்டுது. கொட்டாய் வருது, கொஞ்சம் மன்னிச்சிக்கோங்க. ஏன்னா நைட்டு தான் வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கேன், அதான் அப்படி இருக்குது. சரி எல்லா பவரையும் எக்யூப் பண்ணிடுவோம் நம்ம. இது வேறு அவன் காசை பிடுங்கிறதுக்கு இது அப்பப்போ கேட்டுக்கிட்டே இருக்கான். பவர் தெரியாமல் கையில் வந்துட்டு போ சச்சோ. ஒன்று பண்ணுவோமா, யாசி வீட்டில் போய் போடுவோமா. இன்னும் ஒரு கெட்டாமல் வச்சுருக்காரு பாதி. கீழே போவோம். என்ன ஆக போகுது. யாசி கொன்னுட்டு என்னமோ அவன் வீட்டில் என்னெல்லாமோ வச்சுருக்கான் செக்யூரிட்டி. அவன்கிட்ட சொல்லிவிட்டு வந்தோன்னா அவன் ஆஃப் பண்ணி வைப்பான் அவ்வளோத்தையும். ஆனால் நம்ம சொல்லிட்டு போனால் நமக்கு ஒரு கிக்கே இருக்காதே. சரி நம்ம வேலையை பார்த்துருவோம். இது வேறு அப்பப்போ வந்துக்கிட்டே இருக்குது. என்ன கஷ்டமாக இருக்குது, ரொம்ப கஷ்டம் ப்ரோ. அது மாதிரி இருக்குது. ட்ரான்ஸ்ஃபர் ஆகிக்கோ வாங்க. ட்ரான்ஸ்ஃபர் ஐஸாக மாறி இருக்கும். யாசின் வீட்டிலேருந்து அடிக்குது நம்மளை. மொட்டை மாடியை மூடணும் கைஸ். 20 லைஃபாக போகுது, எரிச்சலாக ஆகுது. வீட்டிலேருந்து தூக்கி குண்டை போடுறான். வீட்டில் அடுத்த வீட்டை அழிக்கானே. லைஃப்பை போகுது. விட்ருங்க ப்ளீஸ் விட்ருங்க. யாசினே வீட்டில் உள்ளதை அதை ஆஃப் பண்ணி வைல. இங்கே வரைக்கும் அடிக்கி எங்கே எவ்வளோ தூரம் அடிக்கி. அவ்வளோதான், ஏர்ட்ராப்ஸ் போட்டோன்னா இப்போ நிறைய காசு கிடைக்கும். இப்போ டக்கு நம்ம அப்டேட் பண்ணிடலாம். இன்னும் பிக் ஏர்ட்ராப்ஸ் இன்னுமா முடியல. என்ன கதை. அங்கே பாருங்கள் அடிக்குது. இதுதான் அந்த மிஷின் டேரட்டு.
இதான் நம்ம லைஃப்பை போகுது. இன்னும் 28 லைஃப் தான் இருக்குது. என்ன செய்யறதுன்னு தெரில. பயங்கரமாக லைஃப் போகுது. செத்துட்டோம். கொல்றதுக்குனே இருக்கானே. என்ன இப்படி பண்ணிட்டான். ஃப்ரெண்டாக இருந்துட்டு கொல்றான். வீட்டில் அதை ஆஃப் பண்ணு. இது வேறு அப்பப்போ வந்துட்டான். இல்லை ஆஃப் பண்ணி வையில், அதை ஆஃப் பண்ணி வை. சரி வாங்க போகலாம். போயிட்டு ட்ரான்ஸ்ஃபர் தடவை என்னது ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுவோமா? ஆயிடுவோம். வாங்க கிளிக். என்ன வரல? இல்லை வா. இல்லை ஏன் வா. இல்லை வா. இல்லை என்ன வரமாட்டேங்கி. வா. என்ன பண்ணுது? கொடுத்து பார்க்க இன்னும் ஆகும்ல. ஒரு ரிவல்ஸ் போயிட்டு முன்னாடி வந்து அடி உள்ளே குதிப்போம். ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு செம்மையாக இருக்க. சூப்பர். யூ ஆல் த லைக் த பை ராக்டு வெப்பன் அப்படின்னு கேட்டிருக்கான். எனக்கு அது வாங்குற அளவுக்குலாம் காசு இல்லை. போயிட்டு வா. இப்போ இவ்வளோ காசு ஏறிட்டா அதுக்குள்ளே? இவ்வளோ காசு ஏறி இருக்குது. செம. இப்போ நம்மகிட்ட எவ்வளோ காசு இருக்குன்னா 50,000 இருக்குது. 50,000 ப்ளஸ் கொஞ்சம் காசு. நம்ம போயிட்டு வரக்குள்ளே எவ்வளோ ஏறுது பாருங்கள். படி ஏறிட்டு வரக்குள்ளே அவ்வளோதான். இங்கே ஒன்று வாங்கி ஆட்ராப்பு ஆட்ராப். எத்தனை ஆட்ராப்? 1 2 வருஷத்துக்கு 3 ஆட்ராப்பே நம்ம வாங்கிட்டோம். இல்லை இந்த 3ஆவது தான் நம்ம வாங்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா காசு எவ்வளோ டக்குன்னு ஏறுது பாருங்கள். 200 ஒரு ஸ்டெப்னு வந்தாலே 200 பாருங்கள். எவ்வளோ காசு டக்குன்னு ஏறுது பாருங்கள். 6000 டக்குன்னு ஏறுது. 600 6000 என்னன்னு தெரில. இவ்வளோ நேரம் ஆகுது. நம்ம அந்த 3ஆவது ஆட்ராப்பை மட்டும் போட்டோன்னு வைங்களேன். நம்ம தான். சரி வாங்க 3ஆவது ஆட்ராப்பே எப்படியா போடுவோம். அதுக்கு எவ்வளோ கேட்கானுங்க. அப்பா நம்மகிட்ட இதான் லைஃப் ஓவரா? போடு கைஸ். நம்ம இதை அமுக்குனா லைஃப் ஏறுது கைஸ். செமையாக இருக்கே. இனிமேல் எவனா வந்து அடித்தானா இங்கே வந்து லைஃப் ஏற்றிட வேண்டியதான். நல்லாயிருக்கு. 8 வருஷத்துக்கு நல்லா இருக்குது. இந்த கேம் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. இவ்வளோ காசு ஏறிட்டு 60,000 இருக்குது. இன்னும் நம்மளுக்கு ஒரு 20,000 இருந்தால் நம்ம அதை போட்டுடலாம். வீட்டு வேறு அழிச்சிக்கிட்டு இருக்குது. பக்கத்தில் போய் அங்கே போட்டேன் கைஸ் தெரியாமல். இந்த வாட்டி கண்டிப்பாக நாங்கள் தெரியாமல் தான் போட்டேன். ஆட்ராப் அந்த இதுக்கே போடலை. நம்ம வீடியோவுக்கு நல்லா வியூஸ் போகுது. ஆனால் வியூஸ் நிறைய போகுது. ஆனால் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. உங்களுக்காண்டி நாங்கள் நல்ல கேம் எடுத்து அதை புரிஞ்சு அதை விளாண்டு அது ஃபன்னியாக மாற்றி நீங்கள் சொல்கிற கேமே விளாண்டு அதுலேருந்து நாங்கள் நிறைய வாய்ஸை கொடுத்து நிறைய எடிட் பண்ணி உங்களுக்காண்டி நிறைய ஒர்க் பண்ணுறோம். அதுக்காண்டி ஒரே ஒரு பார்க்குறோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இது நம்ம ஃப்ரெண்டு தான். அவரும் என் கூட ஜாயிண்ட் ஆகிட்டு யாசின்ட்டு இந்த டரட்டை தான் நம்மளை அடிக்கணும். பறந்து போ. யாசினுக்கு ஒரு அடி அடிச்சுட்டு கீழே விழுந்துட்டோம். திரும்பி மேலே போவோம். டரட்டால் எனக்கு டென்ஷன் ஆகுது. செத்துப்போ. டரட்டை தாண்டிட்டோம். டரட்டை அவர் ஆஃப் பண்ணிட்டாருன்னாரு. இங்கே என்னமோ வச்சுருக்கான். அதை ஆஃப் பண்ண மறந்துட்டியா? பாட்டு பையன். 57,000 அவ்வளோதான். 78,000. இன்னும் கொஞ்சம் காசு நம்மளுக்கு வேணும். இன்னும் 2,000 தான். நாம் தான் சொல்லி அடிச்சிடலாம். என்னது இது என்ன பெட்டா? பெட்டு ஏறிட்டு ஸ்னோ. நம்ம ஐஸ்னால ஸ்னோவா? சரி ஐஸ்னால ஸ்னோ. 20 லைஃப் போகுது. மெண்டல். வீட்டில் உள்ள டெரட்டை தூக்கி ஆஃப் பண்ணி போடல. கஷ்டமாக இருக்குது கைஸ். அந்த டெரட்டை வச்சுக்கிட்டு நான் படுற பாடு. அதை ஆஃப் பண்ண மாட்டிக்கான். மாறிட்டேன். நானும் ஒரு டெரட்டு வைப்பேன். ராக்கெட் லான்ச்சர் வைப்பேன். எதுனாலும் வைப்பேன். கீழே போய் இப்போ காசு எடுக்கிறது தான் நம்ம வேலை. எடுப்போம் எவ்வளோ காசு வந்திருக்குன்னு. கீழே ஒழுங்காகவே குதிக்க முடியல. எவ்வளோ வந்திருக்கு? அப்போ 46,000. அசால்ட்டாக காசு ஏறுதப்பா. பரவாயில்ல. டக்குன்னு போய் ஒன்று போட்டுருவோம். 80,000. ஏய் நான் சொன்னேன்ல முதல்ல எனக்கு ஆட்ராப் போடுறது தெரியாது. இந்த வீடியோ தனியாக எடுக்க வாய்ஸ் தனியாக கொடுக்கேன். அதனால் கொஞ்சம் இதாக தான் ஆகும். அதனால் யாரும் வெறுப்பாகாதீங்க. அந்த வெறுப்பாகிற சமயத்தில் டக்குன்னு ஸ்கிப் பண்ணிடுங்க. அந்த வெறுப்பாகிறது மட்டும். ஏன்னா நான் இப்போதைக்கு அதை போட்டுக்க மாட்டேன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு யாசின்னு சொல்லி தான் எனக்கே தெரியும். அதை அடுத்த வாட்டியாவது அது வந்து 3ஆவது மாடிக்கு போகும்போது தான் எனக்கு தெரியும் எப்படி போடணுன்னு. இந்த வாட்டி கண்டிப்பாக போட்டுடலாம். சரி வாய்ஸ் ஒரு சின்ன சிக்கல்ஸ். அதனால தான் கொஞ்சம் ஸ்டாப் ஆகிடுச்சி வாய்ஸு. சரி போயிட்டு வெளியே வந்துட்டோம். வெளியே உலகம் எப்படி இருக்கிறது எல்லோரும் வெடி கட்டியிருக்கானுங்க பார்ப்போம். கலெக்ட் பண்ணிட்டேன். நம்ம பெட்டு பாருங்கள் எப்படி வலிக்கிக்கிட்டே ஸ்விங்குன்னு வருது பாருங்கள். ஸ்னோமேனாக இருந்துட்டு டாக்ஸிக் கெவின்
நம்ம ஐடி பேரை தான் வச்சுருக்கோம், நம்ம விலாக் ஐடி. எப்போ பார்த்தாலும் இந்த மெசேஜ் வருது. மேலே ஏறுவோமா சும்மா? இல்லை வேண்டாம், இதுக்கு ரிஸ்க்கு. உள்ளே என்ன மேலே ஏறிட்டோம். சரி ஏறிடுவோம், என்ன செய்ய. அப்படியே மைண்ட் கிராஃப்ட் மாதிரியே செட் பண்ணியிருக்கானுங்களே. ஏன் தூக்கி எனக்கு போடணும் போல் இருக்கும். ஆஃப் பண்ணிட்டேனா? 500 ஒரே அடியில் காலி காய்ஸ். அது நானும் வாங்கணும். எவ்வளோ காசு? அம்மா, நம்ம ஒரு ஃபேக்ட்ரி உருவாக்கிட்டோம். நம்ம ஒரு லியோ ஃபேக்ட்ரி. இந்த ஃபேக்ட்ரிக்கு பேர் என்ன வைக்கலாம்? ஐஸ்லேருந்து ஐ வச்சுக்கோங்க. நீங்கள் பார்க்குறனால உங்கள் வியை தூக்கிக்கிறேன், ஐவி இப்படி வச்சுக்கிறேன். என் பேர் ஒன்று வச்சுக்கிறேன், ஐவிகேன்னு மாற்றிடுவோம். இதை ஐவிகே நல்லா மாஸாக இருக்கா, இல்லை பீஸாக இருக்கா, இல்லை லூஸாக இருக்கான்னு சொல்லிடுங்க. ஆனால் இது நல்லா இல்லைன்னு தான் நினைக்கிறேன். நம்ம ஃபேக்ட்ரி பேர் என்ன வைக்கலாம்? நான் தாசன்கோன்னு வைக்கும் போது நான் தோசைக்கோன்னு வைக்க போகிறேன். இது வந்து தோசன்கோ, நிறைய தோசை இருக்கும், தோசன்கோன்னு வச்சிட்டேன். சரி, தோசன்கோ ரோல் மாடலாக தாசன்கோவை ரோல் மாடலாக எடுத்து நான் தோசன்கோன்னு வச்சுருக்கேன். பேர் நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ எடுத்தாச்சு காசை, போகிறோம் செய்கிறோம். மேலே போய் ஆட்ராப்பை படி வேறு தூக்கி போடுது. ஆட்ராப்பை முடிச்சிட்டோன்னு நினைக்கிறேன். ஆமாம் முடிச்சிட்டோம். அது எப்போ முடித்தோம்? சரி, கேகே கணக்கில் போகுது 1K அப்படின்னு. இப்போ நிறைய காசு கீழே போயிருக்கும். இவன் வேறு அடிச்சுக்கிட்டே இருக்கான் மேலே வந்தாலே. ஆனால் சும்மாவே விடக்கூடாது, நானும் ஒன்று கெட்டி வைக்க பாரு. ஆனால் அவர் அதுக்குள்ளேயே கேம் முடிச்சுடுவார். இவர் நம்ம ஃப்ரெண்டு தான், பயவிடாங்க. 5 லைஃப் சோழியை முடிச்சுட்டான். எவனோ வந்து லாவா. இந்த லாவா பையன் நம்மளோட சும்மாவே இருக்க மாட்டான். என்னையே தான் சீண்டுறான் ஐஸ் கட்டினால. சீண்டாதடா சீண்டாதடா உடு, நெருப்பாயிட்டு இருக்கேன். எப்பா விட்டுட்டான்ப்பா. அவன்கிட்ட லைஃப் ரொம்ப கம்மியாக இருக்குது, போய் லைஃப் ஏற்றிக்கலாம். ஹெல்ப் அப். அவ்வளோதான், 100 லைஃப். இன்னும் நம்மகிட்ட முதல்ல 220 லைஃப் இருந்துச்சு. இல்லை எப்படி 100 லைஃப்? ட்ரான்ஸ்ஃபர் ஆகணுமா? சரி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஐட்டம். கீழே போய் எவ்வளோ காசு வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஐயப்பா 26,000, 126,000. டக்குன்னு ஏறுது இல்லை, ஆனால் இங்கே போகும்போது டக்குன்னு ஏறுது. நம்ம இதை ஃபுல்லாக முடிச்சிட்டோம். டக்குன்னு வருது எல்லாம் புளுக்குன்னு. படிக்கட்டு 3வது. இதுக்கப்புறம் ஒரு ஃப்ளோர் இருக்குது, அதை முடிக்கணும் நம்ம. இப்போ நம்மகிட்ட நிறைய காசு இருக்குது மேலே, அவ்வளோத்தையும் முடிச்சிடலாம். 1 2 அவ்வளோதான். இப்போதைக்கு இது போதும். கீழே போயிட்டு நிறைய காசு எடுத்துகிட்டு வந்து மேலே முடிப்போம். இன்னும் இங்கே ஒரு 1 கிடக்கு, இதை கடைசியாக பார்த்துக்கலாம். ஏன்னா 1 தானே, கடைசியாக பார்த்துக்கலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, கடைசி வரைக்கும் அதை போட மாட்டேன். ஏன்னா எனக்கு மேலே முடிக்கிறதுக்கு ஆர்வம் வந்துட்டு, அடுத்த ஃப்ளோரை பார்க்குறதுக்கு. அந்த அடுத்த ஃப்ளோரையும் முடிச்சிட்டோன்னா நம்ம கேம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம புது பவர் எடுத்துடலாம். இன்னும் கொஞ்சம் தான் நினைக்கேன். அப்படியே டக்குன்னு அந்த கேமை முடிச்சுருவோம். டக்குன்னு நிறைய காசு எடுப்போம். டாக்கு. ஆனால் எனக்கு தொண்டை பயங்கரமாக வலிக்கு. ஏன்னா 28 நிமிஷமாக வீடியோ, 28 நிமிஷத்தையும் ஒரு 41 இது இருக்குன்னு நினைக்கிறேன். அது கூடயே இருக்கும், ஏன்னா 28 நிமிஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது வரைக்கும் நான் விடாமல் வாய்ஸ் கொடுக்கேன். அப்பப்போ தான் சில இடத்துல கட் பண்ணுறேன். அதனால் எனக்கு வாய்ஸ் பிரச்சனை கொஞ்சம் ஆகும். அதனால் கண்டுக்காதீங்க ப்ளீஸ். ஸ்டாப் பண்ணி பேசுகிறேன்னு கவலைப்படாதீங்க. ஏன்னா லைனுக்கு கொடுக்க முடில. ஏன்னா தப்புன்னு கொடுத்தா நம்மளுக்கு வந்து எடிட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பட் இப்போ இவ்வளோ காசு இருக்குது. டக்குன்னு எவ்வளோ ஏறுது நம்மளும் பார்ப்பேன். கீழே நின்று 11 13 15. ஏப்பா நல்லா ஏறுதே. சரி மேலே போய் நம்ம படிக்க இவ்வளோ கேப்பு. போவோம். இது முடிக்கணும் ஆர்வம் வருது, ஆனால் அப்புறம் பார்த்துக்கலாம். வழுக்குது. போ. ஐய இப்படி மாற்றிக்கிட்டே வா. மேலே எவ்வளோ இருக்குது? இதை முடிச்சிட்டோன்னு வைங்களேன். ஆட்ராஃபுக்கு தான் 250 ml. எம்எல்ன்ற பாருங்க. இது என்னது மில்லியனும் 1000 இருக்கும்னு நினைக்கிறேன். சரி கீழே போய் இப்போ காசை மட்டும் எடுத்துருவோம். அந்த ஆட்ராப் நம்ம மட்டும் அதை வாங்கிட்டோன்னு வைங்களேன், கீழே நிறைய காசு வந்துடும். இதுதான் அந்த கேமோட கான்செப்ட். முதல்ல நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த கேமில் ஆட்ராப்ஸ்னு ஒன்று இருக்கும், அதை மட்டும் நிறையா வாங்கி போடுங்க. அதுக்கப்புறம் எல்லாமே போடுங்க. காசு நிறையா இருந்தாலும் அதை சேர்த்து உங்களை போடுங்க. அப்போ நீங்கள் அந்த காசு வச்சு நிறைய போட்டுடலாம். இதுதான் மாஸ்டர் பிளான். சரி போவோம். ஃபயருமா போட்டோமே. இப்போ நிறைய காசு வரும் பாருங்கள். இப்போ கீழே பாருங்கள், இப்போ 2 ஃப்ளோரும் மொத்தம் 3 ஃப்ளோர் காசும் எவ்வளோ இருக்கும் நீங்கள் நினச்சி பாருங்கள். 71% நம்ம மேலே முடிச்சிருக்கோம். காட்டுதான் மேலே ரே பி ட்ரீன் போட்டு எவ்வளவோ இருக்குது. அதை இன்னும் வாசிக்க தெரில. அவன் ஃபயர் போடுறான், லான்ச் அதில் என்னத்தையோ போடுறான். நான் இப்போ அதை அழிக்காமல் விட மாட்டேன். பச்சை மட்டை எடுத்து அதை உரிக்க போகிறேன். இதுதான் நம்ம ஃப்ரெண்டு பயங்கரமாக இருக்காரா, வீட்டை அழிக்கணும்னு வந்திருக்காருன்னு நினைக்கேன்.
பேர் பான்ஸோ போன்ஸோன்னு வச்சுருக்காரு பாருங்கள். மில்லியன் கணக்கில் காசு ஏறிட்டா நான் சொன்னேன்னா 3 ஃப்ளோரில் இருக்குது. நான் எப்படிடா மில்லியன் எடுக்கன்னு கஷ்டப்பட்டேன். நான் மில்லியன் டக்குன்னு வந்துட்டு எவ்வளோ இருக்குது பாருங்கள். டக்கு டக்குன்னு ஏறுது பாருங்கள். அதுக்குள்ளே நான் 2 மில்லியன். எவ்வளோ காசு ஏறுது. செமையாக இருக்கே. இந்த கேம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னோடய ரோப்ளக்ஸ்லேயே நல்ல நல்ல கேம்லாம் வச்சுருக்கானுங்க. அது எங்கள் கண்ணுக்கு தெரியுது. சுமோ சிமுலேட்டர் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம சிமுலேட்டர் 2 பார்ட்டும் போட்டிருப்போம். ராக்கெட் லான்ச்சரை வாங்கிட்டோம். ஸ்விங்குன்னு ஒன்று விட்டுருவோமா வசட்டியே விட்டையும் வடியாத மண்ணாக போகட்டும். பக்கத்து வீட்டுக்காரன் வீடு. பக்கத்து வீட்டுக்காரன் தொல்லை என்றைக்குமே தாங்க முடியாது. கேம்லேயும் சரி ரியல்லையும் சரி. இந்தா சொல்கிறான்ல என்னது ப்ளூ கலரில் வானத்தை கட்டுது. என்ன குட்டி ஆகிட்டு ஐய தம்பி பெருசாகுடா. 20 லைஃப் போகுது எனக்கு. நான் பக்கத்தில் இருந்தேன் எனக்கு லைஃப் போகுது. சரி கீழே என்ன குதிக்கான். கீழே போல வா. ஒரு லிஃப்ட் இருந்தால் நல்லாயிருக்கும். இது போட்டுரும். அவ்வளோதான் முடிஞ்சு. பாரமே முடிஞ்சிருச்சு. மேலே ஒரு ஃப்ளோரு அதுக்கு மேலே ஒரு ஃப்ளோரு அதுக்கு மேலே வச்சுட்டா நம்ம கேம் முடிஞ்சிருச்சு. அப்படிதான் சும்மா புலம்புவேன். இப்போ எவ்வளோ காசு இருக்குன்னா அப்பா என்றக்குள்ளேயே எடுத்துட்டேன். எவனோ அழிக்கிறதுக்குன்னே வரான். 5 முரண்டு ஓடு. இல்லை யாரும் காப்பாற்றுவாங்க. நம்ம ஃப்ரெண்டு உள்ளே வரான்றாரு. என்ன எபிலிட்டி எனக்கு வந்துட்டு என்னமோ ஐயோ நம்ம ஃப்ரெண்ட் யாசின் நம்மளே அழிச்சிட்டோம். யாசின் ஐஸ் கட்டி போட்டு கொண்டுட்டேன். அங்கே பாருங்கள் ஐஸ் கட்டியில் வந்திருக்காரு. அவர் ட்ரான்ஸ்ஃபரேஷன் போயிட்டு அவர் போய் மாற்றணும். இப்போ இவர் ஏன் உள்ளே வந்திருக்காருன்னா அவரை யாரோ அடிக்காங்களா, அதனால தான் நம்ம வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்திருக்காரு. பக்கத்து வீட்டுக்காரர் வந்திருக்காரு. இவர் தான் நம்ம வீட்டை மண்ணாக போக வச்சது. வீட்டை இல்லை என்னைய அப்பப்போ கொண்டுக்கிட்டே இருந்தானா. என்ன அதான் செஞ்சேன். சரி நம்மளுக்கு ஹெல்ப்புன்னு வந்துட்டா நம்ம செய்யாமல் விட மாட்டோம். எனிமியாக இருந்தாலும் சரி நண்பனாக இருந்தாலும் சரி. அதனால் நம்மளுக்கு அவர் ஹெல்ப் பண்ணிட்டோம் கைஸ். நான் அப்படி தான் கொஞ்சம் பாட்டு மாதிரி கிளம்புவேன். ஆனால் டக்கு நம்மகிட்ட நிறைய காசு இருக்குன்னா இந்த ஃப்ளோரை டக்குன்னு முடிச்சிட்டோம். அவ்வளோதான். மேலே ஒரு படி வெயிட்டு. இதுக்கப்புறம் நம்ம ஆட்டம் இன்னும் 5% ஆட்டம். அவ்வளோதான். மில்லியன் கணக்கில் இன்னும் என்கிட்ட இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம இந்த ஐஸ் கட்டி ஃப்ளோரை நம்ம பாட்டோம். இந்த கேமில் எல்லாவோட பவரையும் நான் பார்க்காம விட மாட்டேன். ஒரு லிஃப்ட்டு மட்டும் கேட்டுங்களேன். இந்த கேம் ஓனர் பார்க்குறோம். ஒரு லிஃப்ட்டு மாதிரி இதில் ரெடி பண்ணேன். பெட்டியெல்லாம் எக்ஸலேட்டர் விட்றீங்க, எங்களை எக்ஸலேட்டரில் விட மாட்டிங்களா. 7 மில்லியன் வச்சுருக்கோம். இப்போ நம்ம அதுக்கப்புறம் பில்லியனாக ஆக்கலாம். இந்த கேமை முடிச்சுட்டு நான் என்ன செய்யணும் நானும் சொல்கிறேன். கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் இது எப்படி முடிக்கணும் எப்படி ஆரம்பிக்கணும்னு தெரியும். அடுத்த பவர் எப்படி எடுக்கணும்னு தெரியும். டெரட்டால் வைக்க இருல உனக்கு கொள்றதுக்குன்னே நான் ஒன்று வாங்கியிருக்கேன். என் டெரட்டை பார்த்துட்டுல மாசன் கிளாஸாக இருக்குது. அவ்வளோதான். இன்னும் 3 நிமிஷத்தில் கேம் முடிஞ்சிருச்சு. நம்ம கேம் ஆட்டம் முடிஞ்சிருச்சு. எப்படி இருந்துச்சு இந்த வீடியோ? பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம எப்படி ரீசெட் பண்ணி இந்த கேமில் ஆடணும்னு பார்ப்போம். வாங்க. நம்ம ஃப்ரெண்டு கீழே வர சொன்னார். கீழே போவோம். இங்கே இருக்குது. அப்போ எத்தனை ஃப்ளோரு இப்போ தான் கணக்கே பண்ண முடியுது. கீழே போயிட்டு இங்கே தெரியுதா ரெபிலிட்டி அப்படி அது இருக்கா, அதை கொடுத்துட்டிங்கன்னா இப்படி வரும். அப்படி வந்துடும். ஒன்று முடிச்சிட்டோமா? அவ்வளோதான். இதான் நம்ம ஃப்ரெண்டு இப்படி இருக்காரு பாருங்கள். அவ்வளோதான் முடிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.